Otherwise, I am boss சுபாஷ் சந்திர போஸ் here. அண்ட் இன்னைக்கு டிசைன் சுபாஷ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வந்து எப்படி லிங்க்டின் செட்டப் பண்ணேன், எப்படி லிங்க்டின் செட் பண்ணுறது, எனக்கு லிங்க்டின் இருக்கு அதில் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டன் டவுட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தீர்க்க தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இதை வந்து ரொம்பவா கவனிக்காதீங்க, ரொம்பலாம் வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. புரியலன்னா கமெண்ட்ஸை போடுங்க, புரிஞ்சா மற்றவங்க சொல்லித்தாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் முதல்ல ஒய் லிங்க்டின். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, லிங்க்டின்னா ஜாபு, இன்டர்ன்ஷிப்பு, இது மட்டும்தான் நம்ம வந்து எதாவது போட்டால் வேலைக்கு எடுத்துப்பாங்க. இட் இஸ் பியாண்ட் தட். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் கொண்டு வர. என்னடா ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னா, இது பேர் பர்சனல் பிராண்டிங். இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்து வராங்க, இதை எப்படி நம்ம வாங்குறது, இதை ஏன் நம்பணும் நம்ம? அப்போ பிராண்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அந்த ட்ரஸ்ட்டை வச்சு சேல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் உண்மைத்தன்மையை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு லிங்க்டின் தேவை. எப்போ உண்மைத்தன்மை நம்ம வந்து ஜாஸ்தி படுத்துன்னா அது பேர் தான் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். நான் உடனே பேசல, ஏன் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நான் காமிக்க போகிறேன், அதை வச்சு உங்களுக்கே தெரியும். யோகேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் கமெண்ட் பிடிச்சாத கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காத கமெண்ட் பண்ணுங்கள், பட் எதோ ஒன்று பண்ணி வச்சுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சைட்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அண்ட் தட்ஸ் இட். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. நான் இதை வந்து இவ்வளோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நடுவில் தூத்திக்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பை. இதுதான் என்னோட லிங்க்டின். சுபாஷ் டிசைன் சுபாஷ் இல்லைன்னா சுபாஷ் சந்திர போஸ் அனுதாதான் போட்டிங்கன்னா அது வரும். முதல்ல வந்து எடுத்தோடனே பேனர் ப்ரொஃபைல். ஸோ இந்த பேனர் ப்ரொஃபைல் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னா, இந்த பேனர் எப்பயுமே வந்து இப்போ வந்து நான் பர்சனல் பிராண்டிங், அதாவது நான் வந்து கிரியேட்டராக இருக்கிறனால வந்து லிங்க்டின் ஸ்டூடெண்ட் கிரியேட்டராக இருந்தேன். அண்ட் வந்து கான்டென்ட்ஸ் போடுறதுனால எனக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ நீங்கள் ஒரு புரோகிராமர் அப்படின்னா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸு ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒரு ஐக்கானாக போட்டு ஜஸ்ட் போட்டு இந்த மாதிரி வந்து ஐக்கான் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி வந்து ஒரு ஐக்கானை போட்டு நீங்கள் வந்து சொல்லலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, டிபி நானே தப்பு பண்ணி வச்சுருக்கேன், இங்கேயே நான் மாற்றணும். உண்மையை ஒத்துக்கணும் தம்பி அப்படிங்கிறது தான் என்னோட கொள்கை. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், எந்த நான் மாற்றணும். என்னன்னா எப்பயுமே உங்கள் ஃபோட்டோ இந்த 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 அதாவது இந்த ஷோல்டர் கீழே இவ்வளோ தூரம் அண்ட் ஃபேஸ் கிளியராக தெரியணும், பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்கணும், ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஏன்னா அது ப்ரொஃபஷனல் ஏரியா. அண்ட் பர்சனல் பிராண்டிங்கில் முக்கியமாக நீங்கள் ஒருத்தங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து தான் நெக்ஸ்ட் டைம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்க. உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், வீடு எல்லாம் செகண்ட். எப்பவுமே உங்கள் ப்ரொஃபைல் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதனால தான் என் ப்ரொஃபைல் எங்கேயுமே பார்த்தா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஈவன் எனக்கு நல்ல நான் ஃபோட்டோ எடுக்க பழக்கம் இல்லை. ஒரு வேளை யாராவது ஃபோட்டோ எடுத்திங்கன்னா, ஒரு வேளை நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா நான் அப்படி போடுவேன். ஸோ ஃபோட்டோ இல்லாதனால ஒரு நல்ல ஃபோட்டோ ஒரு மாதிரி போட்டுருக்கிறேன். அது டிபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அதை வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, டிபியோட இந்த கன்சிஸ்டன்சி எல்லா ப்ரொஃபைல்லையுமே ஒரே மாதிரி இருக்கணும், மாறக்கூடாது. அண்ட் அப்படியே கீழே வந்து சுபாஷ் சந்திர போஸ் அனுராதா, இதுதான் என்னோட பேர். அண்ட் சுபாஷ் சந்திர போஸ்ங்கிறது என் பேர், அனுராதாங்கிறது எங்கள் அம்மா பேர். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அனுராதா, வணக்கம். அண்ட் கீழே என்னன்னா இங்கே பயோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம எடிட் போகலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என் பேர், லாஸ்ட் நேம், இங்கே அடிஷனல் நேம் வேணும்னா போட்டுக்கலாம். இங்கே ஆல்சோ வந்து ஆடியோ. இந்த ஆடியோ எதுக்குன்னா வந்து என் பேரை எப்படி உச்சரிக்கிறது, ஹவு டு ஸ்பெல் மை நேம் அவுட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என் பேருக்கு பக்கத்தில் சின்ன ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் பேரை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத நான் உச்சரித்து காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து இருக்கும். கீழே வந்து ப்ரோனவுன் வேணும்னா போட்டுப்போங்க, வேணும்னா விட்டுடலாம். பட் இதை போடுறது வந்து முக்கியம்னு நான் லிங்க்டின் கோட்டில் இருக்கும்போது சொன்னேன். அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஃபைன், இஃப் யூ read it, can put it, but pronouns வேணும்னா you can have it. It is optional, it is not mandatory. And headline ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெட்லைனில் வச்சு என்ன வந்து இதில் முக்கியத்துவம் தோணும்னா, இதில் என்ன முக்கியமாக இருக்குதுன்னா, இந்த ஹெட்லைன்லாம் வந்து உங்களை ஒரு சர்ச்சில் காமிக்கும். இப்போ லெட்ஸே வந்து பூஜா கோடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பூஜாக்கு கோடிங் செய்யணும்னா லீட் கோட் ரேங்க் சம்திங் போட்டு இப்போ உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் தான் லீட் கோட், இல்லை வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் அப்படி போட்டிங்கன்னா இப்போ சர்ச் பண்ணும்போது உங்கள் பேர் தான் பூஜா அப்படிங்கிற பேர் தான், சரிங்களா?
அப்போ வந்து கரண்ட் பொசிஷன் வந்து இப்போ லட்சம் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு செக்ஷன்லையோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு கிளப்பில் மெம்பராக இருக்கீங்க. ஸோ அந்த கரண்ட் பொசிஷன் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் போடலாம். எதுவுமே இல்லைனா கூட வந்து ப்ளீஸ் செலக்ட்ங்க போட்டு ஏதாவது ஸோ எஜுகேஷன் இதுதான் வந்து என்னோட இண்டஸ்ட்ரி, ஐம் பில்டிங் இன் அட்டப் அண்ட் ஆல்சோ ஹெச்ஆர்ஏ பால் ஷேம்லெஸ் ப்ரொமோஷன். ஸோ அதெல்லாம் விட்டுடலாம், ஷேம்லெஸ் வச்சுக்கலாம். அண்ட் let's come to the education part. And the education part is where you can add your school and college. And ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து என்னென்னா ஸ்கூலு, காலேஜ், சிஜிபிஏ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஸ்கூலில் வாங்கின மார்க்கு, 10ல் வாங்கின மார்க்கு, எல்கேஜியில் வாங்கின சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி தொலையாதீங்க. பெட்டர் ஆட் தி ரீசெண்ட் திங். இப்போ பிஜி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிஜியோட இது, யூஜி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த யூஜியோட கால் அந்த கரண்ட்டு இதெல்லாம் ரீசெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸாக ரீசெண்ட் பொசிஷன் அதை ஆட் பண்ணுறாங்க. தட் இஸ் பெஸ்ட். ரெஸ்யூம்லையும் சரி, இங்கே உங்கள் லிங்க்டின்லையும் சரி. அண்ட் லொக்கேஷன் எவ்ரிதிங் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரீமியம், உங்களுக்கும் ப்ரீமியம் வேணுமா அப்படின்னா வேணும். அது வேணுங்கிறத ஏன் வேணும், அதை எப்படி வாங்கலாம் அஸ் ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறத இதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் லிங்க்டின் வச்சதுனால எனக்கு வந்து ஐ காட் இட் ஃப்ரம் லிங்க்டின் இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. எனக்கு லிங்க்டினில் வந்து கோஆர்ட்டில் இருந்ததுனால தே கேவ் மீ தி லிங்க்டின் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 6 months. ஸோ அதனால் வந்து இதை வச்சுருக்கேன். அண்ட் கீழே வந்து என்னோட பயோ, என்னோட யூஆர். ஸோ திஸ் இஸ் இட். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்னாட்டம் இதெல்லாம் வந்துச்சா. ஓகே, கிரியேட்டர். ஸோ ஃபீச்சர் செக்ஷனுக்கு வரலாம். என்னடா ஃபீச்சர் செக்ஷன் அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்தோடனே வாட் ஆர் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இருக்கும்ல அந்த ஃபீச்சர் செக்ஷனில் லெக்ஸே வந்து ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு நியூஸ் லெட்டர் ஆட் பண்ணணும், இல்லை ஒரு லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு ஆட்டை போஸ்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டை போஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணோடனே ஒரு லோடிங் பேஜ் வருது. அந்த லோடிங் பேஜில் வந்து நான் வந்து இதை பண்ணலாமா. ஸோ இதை நான் பண்ணுறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணோன்னே இது ஆட் ஆகிடுச்சு பாருங்க. இப்போ யாராவது ரெக்ரூட்டர்ஸோ இல்லை யாரோ வந்து உங்க கூட வேலை செய்கிற கொள்ளியோ யாராவது உங்களோட பேஜை பார்த்தாங்கன்னா நீங்கள் எதெல்லாம் முக்கியமாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதை முன்னாடியே பார்த்தாங்க. உங்கள் போஸ்ட் ஃபுல்லாக போய் இவர் 2020 இது பண்ணியிருக்காதா, 2014 இது பண்ணியிருக்காதா அப்படின்னு அவங்க தெரியறதுக்குள்ள நீங்கள் முன்னாடியே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிங்கன்னா இட் இஸ் பெட்டர். இட்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு இதில் ஓகே இதெல்லாம் பண்ணி அதை வச்சுருப்பேன் அப்படிங்கிறத ஒரு இம்ப்ரெஷன் ஆகும். ஸோ இட் ஈஸ் யூ அப்பர் ஹேண்ட் இந்த பிராண்டிங். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, இது எல்லாருக்குமே இருக்கும். நான் என்ன ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கேன், ஏன்னா நான் ரீசெண்ட் போஸ்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து அபவுட்டில் வந்து நான் வந்து ஆஸ் அ கோப் கொண்ட பின்னாட்டம் நான் வந்து எக்ஸ்பர்டைஸ் இன் ஏஆர்விஆர். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஐ தாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஆட்டோடிஸ் ஃபிசிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் வந்து ஜேசன் கேனலிஸ்டோட கோஹார்ட்டில் இருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கோஹார்ட். இஸ் அ வெரி ஃபேமஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டர் இன் அமெரிக்கா. யூ கேன் கூகுள் இஸ் நேம், ஜேசன் கேனலிஸ்ட். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட மோட்டோ என்ன அதெல்லாம் போட்டிருக்கேன். இஃப் யூ ஆர் த ஸ்டூடெண்ட் யூ கேன் ஹாவ் அ வெரி சிம்பிள் இது. If you are a programmer, 10, I've developed this app, this 3+ apps. I have worked in this industry. அப்போ லீக் கோடில் இந்த ரேங்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை யூ கேன் போட்டு அண்ட் இவர் நீங்கள் பார்க்கும்போது சம்மதி இதாக வந்து ஓகே பூஜா அப்படின்னா பூஜாக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் தெரியும், பேக் அண்ட் தெரியும், இல்லை வந்து எனக்கு ஃபுல் ஸ்டாக்கா அப்படிங்கிறத தே கெட் டு நோ. அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா வந்து என்னோட டாப் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம அபவுட் எடிட் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து என்னோடய ஸ்கில்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடிட் பண்ண போனோன்னா கீழே வந்து என்னோடய ஸ்கில்ஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். Dyslexic thinking, order distribution, fundraising. I was part of fundraising. So 3D modeling, 3D printing. This is என்னோட ஸ்கில்ஸு. ஸோ நான் வந்து இப்போ ஃபண்ட்ரைசிங் எடுத்துட்டு மேபி நான் கேன் ஆட்
ப்ராடக்ட் டிசைன் என்னோட ஸ்கில் இருக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமமாக 5 ஸ்கில் ஆட் பண்ண முடியும். அதை ஆட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இது ரெக்ரூட்டர் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, டாப் ஸ்கில்ஸ் இருக்குங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுருப்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு வந்து கோப் போன்ற ஸ்கின் ஆர்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் நான் பஸ்ஸாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேட் திஸ் பாசிஃபிக்ஸ் டிசைன் வேர் வி ஹேட் என்ஜிஓ தண்ணி அதெல்லாம் இருக்குது. இப்போ உங்கள் முன்னாடி வந்து நான் ஆட் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட். நான் வந்து L&T வாட்ஸை வந்து ஐ டிட் R&D. ஸோ அதுக்கான இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் நான் ஆட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஐ வாஸ் இன்டர்ன். இப்போ நான் அங்கே ஆட் மீடியாவில் போய் வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஆட் பண்ணேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன போகணும் அப்படின்னா, என்ன மாதிரி போடணும் அப்படின்னா வந்து நான் வந்து நான் வந்து இன்டர்ன்ஷிப் இருந்ததுனால இந்த ஸ்கில்லால் இந்த கம்பெனிக்கோ இந்த என்டிஜிக்கோ இது ஏறிச்சு இன் சென்ஸ் ஒரு ரெவன்யூ ஏறிச்சு, இல்லை வந்து டைம் குறைஞ்சது, இல்லை வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தி பண்ணேன், இல்லை டைம் கம்மி பண்ணேன், இல்லை வந்து எக்ஸ்பர்டீஸை கம்மி பண்ணேன், இந்த மாதிரி கூட்டினேன் குறைச்சேன் என்னால் என்ன வந்து அவங்களுக்கு வந்து வேல்யூ ஆட் ஆச்சு அப்படிங்கிறத போடணும். ஸோ நான் வந்து டைம் கருதி எடுத்து இதுவும் அதே போடுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் அப்படியே கீழே வந்துட்டோன்னா எஜுகேஷன், எப்பயும் போல் எஜுகேஷனை வந்து ஸ்கூல் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து நான் என்னென்ன ஆன்லைன் கோர்ஸில் வந்து ஸ்கூல்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். கீழே சர்டிஃபிகேட்ஸ், இங்கே வந்து உங்களோட என்ன சர்டிஃபிகேட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் எம்டிஎஸ் சர்டிஃபிகேட் அதை கொடுத்து, இல்லை ஏதாவது வந்து காம்படிஷன் போய் பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கில்லால் இந்த சர்டிஃபிகேட் வந்துச்சுங்களும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதுதான் முக்கியமான பேரை தான் மறந்து போகிறீங்க. இதெல்லாம் தவறான விஷயங்க. முக்கியமான பேர் வந்து முக்கியமான விஷயத்தில் வந்து ஏன்டா மறந்து போகிறீங்க மாதிரி ப்ராஜெக்ட்லாம் மறந்து போகிறீங்க. இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் போர்ட்ஃபோலியோ, ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை விட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்த்த பார்த்து எனக்கு கேட்கணும் போகிறதுக்கு. இதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணுறேன். 3D printable hydroponics. 3D printable hydroponics. ஸோ அப்படி போட்டு ஐ கேன் ஆட் என்ன லிங்க் அப்படிங்கிறதான் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் இட் லேட்டர் ஸ்டார்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு குவிஸ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், லைசன்ஸ் மாதிரி லிங்க்டின் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுவும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியா இல்லை உங்களுக்கு இது எந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் பெட்டர் அப்படிங்கிறத வந்து கேன் ஜஸ்ட் புட் இட் ஹியர். தான் பெஸ்ட்டு. அண்ட் pretty much that. இப்போதைக்கு இவ்வளவு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி என்கேஜ் பண்ணுறது, என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறது, அண்ட் எப்படிலாம் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், எப்படிலாம் வந்து நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் I'll put it. Until then, this was Subhash Chandra Bose signing.